இப்பொழுது நாங்கள் 29வது வினாவுக்கு செல்வோம். சுத்தியலால் 150 மீட்டர் நீள உலோகக்கோலின் ஒரு முனை அடிக்கப்படும் நிலையில் எதிர்முனையில் இருக்கும் மனிதன் தீ நேர இடைவெளியில் இரு ஒலிகளை கேட்டான். கோலினூடாக வழியினூடாக கோல் ஆக்கப்பட்ட பதார்த்தத்தின் யங்கின் மட்டு 2 தர 10 நியூட்டன் மீட்டர் -2 அடர்த்தி 8000. இதனை பார்த்தவுடன் உங்களுக்கு தெரிய வேண்டும் அந்த கோல் உருக்கு கோல் என்று. என்றால் உருக்குக்கு தான் 2 தர 10 நியூட்டன் மீட்டர் -2 யங்கின் மட்டும் அடர்த்தி 8000 அமையும். வழியில் ஒலியின் வேகம் 300 மீட்டர் செகண்ட் -1 எனில் கேட்கப்பட்ட இரு ஒலிகளுக்கு இடைப்பட்ட நேரம் என்ன? அப்ப இந்த கேள்வி ஒரு பசுத்தோல் போர்த்திய புலி என்பது போல சவுண்ட் தோல் போர்த்திய மெக்கானிக்ஸ் கேள்விதான் இது, பொறியியல் கேள்விதான் இது. உங்களுக்கு தெரியும் முன்னைய காலங்களில் புகையிரதம் வருகின்றதா என்பதை அறிவதற்காக காதை தண்டவாளத்தில் வைத்து கேட்பார்கள். காரணம் என்னவெனில் வழியில் ஒலி செல்லும் வேகத்தை விட திண்மங்களில் ஒலிகின்ற வேகம் அதிகம். எனவே மிக தொலைவில் வருகின்ற புகையிரதத்தின் சத்தம் அந்த தண்டவாளத்தினோடு அந்த காதை வைத்து கேட்பவருக்கு இலகுவாக கேட்கும். இப்போது காதை வைத்து கேட்டால் அவர் தற்கொலைக்கு முனைவதாக கருதி கொள்ள இடம் உண்டு. ரைட். எனவே இங்கே 2 ஒலிகள் இந்த செவியை வைத்திருக்கும் மனிதருக்கு கேட்கும். ஒன்று கோலினூடானது, அது விரைவாக கேட்கும், அதற்குரிய நேரம் T1. இரண்டாவது வழியூடானது, அதற்குரிய நேரம் T2 எனில் இடைப்பட்ட நேரம் T2 T1. வழியில் ஒலியின் வேகம் நேரடியாக தந்திருக்கின்றார்கள். எனவே கோலின் வழியே ஒலியின் வேகத்துக்கான சமன்பாடு V வர்க்கமூலம் y/ρ. இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. y 2 தர 10 ρ 8 தர 10 எனவே 10/8/4. எனவே 10/4/2 அதாவது 5000 மீட்டர் செகண்ட் -1. எனவே T T2 வழியில் 150 S ut. T S u. அதன்படி 150 300 150 5000. ஆகவே 1/2 15/500. 500 போமசியாக எடுக்கும் போது 250 15. ஆகவே 235/500. இதை நாங்கள் 470/1000 என எழுதலாம். ஆகவே 0.47 செகண்ட். 5வது விடை. 29வது வினாவுக்கு 5வது விடை. இப்பொழுது நாங்கள் 30வது வினாவுக்கு செல்வோம். 2000 கிலோகிராம் திணிவுள்ள உயர்த்தி 1.5 மீட்டர் செகண்ட் -1 என்னும் சீரான கதியில் மேல் நோக்கி இயங்குகின்றது. இதன் போது இயக்கத்துக்கு எதிரான 3000 நியூட்டன் எதிரான அங்கே தடை விசை என்று தந்திருக்க வேண்டும். அவர்கள் தரவில்லை. உண்மையில் அது இவ்வாறுதான் அமைய வேண்டும். இதன் போது இயக்கத்துக்கு எதிரான தடை விசை 3000 நியூட்டன் எனில் மோட்டாரால் வழங்கப்பட்ட வலு என்ன? இது உண்மையில் கணநேர வலு ஒன்றை நாங்கள் அழைப்போம். கணநேர வலு F/V விசைதர வேகம் P F/V. இப்பொழுது இந்த உயர்த்தி மாறா கதியில் செல்வதால் உயர்த்திக்கு வழங்கப்படும் விசை F
அது தொழிற்படும் தடை விசையினதும் நிறை விசையினதும் கூட்டுத்தொகையா இருக்கும். எனவே P சமம் R பிளஸ் mg இன்டு B என அமையும். R 3000 mg 20000 இன்று வேகம் 1.5. எனவே 23,000 தர 1.5 34,500 என அமையும். எனவே 34.5 கிலோ வாட். ஐந்தாவது விடை. இப்பொழுது நாங்கள் 31வது வினாவுக்கு செல்வோம். ரோ அடர்த்தியுடைய திரவம் மூடப்பட்ட பெரிய குறுக்குவெட்டு உள்ள பாத்திரத்தினுள் எச்சியரத்துக்கு விடப்பட்டுள்ளது. திரவத்தின் மேற்பகுதி 2p அமுக்கத்திலும் பாத்திரத்தின் வெளிப்பகுதி P அமுக்கத்திலும் உள்ளன. கால்வாய் எக்ஸின் மூடி திறக்கப்படின் திரவம் வெளியேறும் கதி என்ன? பெரிய குறுக்குவெட்டு பரப்பங்க தந்திருக்கிறார்கள். எனவே இந்த திரவ மேற்பரப்பு இறங்குகின்ற வேகம் V புறக்கணிக்கத்தக்கது, 0 என கொள்ளலாம். இங்கே 2 புள்ளிகளுக்கும் நாங்கள் வேணியும் தத்துவம் பார்க்கும் பொழுது இங்கே நீர் வெளியேறும் வேகத்தை V என கொள்வோம். இப்பொழுது அமுக்க சக்தி 2p. இந்த கிடைமட்டத்தை நாங்கள் பூசம அதாவது பூச்சிய சக்தி மட்டமாக கொள்வோம். எனவே இங்கே 2p சக ரோஜி இன்டு H சக இயக்க சக்தி 0 சமன் இங்கே அமுக்க சக்தி P சக இயக்க சக்தி ½ ரோ V வர்க்கம் சக இங்கே அழுத்த சக்தி 0 அமையும். எனவே ½ ரோ V வர்க்கம் சமன் P சக ரோஜி H. எனவே V வர்க்கம் சமன் 2 இன்டு P சக ரோஜி H இன் கீழ் ரோ. ஆகவே நீங்கள் இனி விடையை நேரடியாக பார்த்து 3வது விடை என போடலாம். V சமன் வர்க்கமூலத்துக்குள் 2 இன்டு P சக ரோஜி H இன் கீழ் ரோ என 3வது விடை அமையும். மாணவர்கள், உங்களுக்கு ஒரு V வர்க்கம் இவ்வாறு வருகின்ற என்றால் நீங்கள் MCQ செய்யும் பொழுது இதை எழுதார்கள். தயவு செய்து எழுத வேண்டாம். இது நான் உங்களுக்கு விடையை இப்படித்தான் அமையும் என்பதற்காக எழுதி காட்டுக்கிறேனே தவிர, நீங்கள் பயிற்சி செய்யும் போது V வர்க்கத்தை கண்டவுடன் நேரடியாக விடையை பாருங்கள். வர்க்கமூலம் இருக்கும் விடையை அளித்துவிட்டு அடுத்த கேள்விக்கு செல்வதற்கு தயாராகுங்கள். இப்பொழுது நாங்கள் 32வது வினாவுக்கு செல்கின்றோம். வழியில் 340 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் அசையும் ஒலியலை முறையே 85 ஹெர்ட்ஸ், 255 ஹெர்ட்ஸ், 425 ஹெர்ட்ஸ் என மேற்றொனிகளை உருவாக்குகின்றது. 85,
255 425 என்பது இது எஃப் நோட் எனில் இது 3F நோட், இது 5F நோட் என அமைகின்றது. அந்த வகையில் இது நிச்சயமாக இருமுனை மூடிய குழாயாகவோ இருமுனையும் திறந்த குழாயாகவோ அமைய முடியாது. இது ஒரு முனை திறந்த குழாய் அல்லது ஒரு முனை மூடிய குழாய். அந்த வகையில் 1 மீட்டர் நீளமான இருமுனை திறந்த குழாய் என்கின்ற விடை பொருத்தமற்றது. 3வது விடை பொருத்தமற்றது. 4வது விடை பொருத்தமற்றது. போட்டி 2க்கும் 5க்கும். எனவே நாங்கள் இதன் நீளத்தை இதை அடிப்படை முரணாக கொண்டு நீளத்தை கணிப்போமானால் எஃப் நோட் சமன் V/4 85 சமன் V 340/4 L சமன் 340/340. எனவே 1 மீட்டர் என அமைகின்றது. அந்த வகையில் இதற்குரிய விடை 1 மீட்டர் நீளமான ஒரு முனை திறந்த குழாய் என்கின்ற 2வது விடை. இப்பொழுது நாங்கள் 33வது வினாவுக்கு செல்வோம். ஒரு இலட்சிய வாயுவின் 13 கிராம் கொள்கலம் ஒன்றில் 27 பாஸில் அடைக்கப்பட்டுள்ளது. இதன் வெப்பநிலை 52 பாஸுக்கு அதிகரிக்கப்பட்டு பின் அதன் அமுக்கத்தை ஆரம்ப அமுக்கத்தில் பேண வெளியேற்றப்பட வேண்டிய வாயுவின் திணிவு கொள்கலன் என்கிறது என தந்திருக்கிறபடினால் அதன் கனடவு மாறாது. அமுக்கம் வெப்பநிலை உயர்த்தப்பட்ட பின் வாயுவை நாங்கள் வெளியேற்றி நாங்கள் அமுக்கத்தை மீண்டும் அதே அமுக்கத்தில் பேணுகின்றோம். எனவே அமுக்கமும் மாறாது. எனவே 2 சந்தர்ப்பங்களிலும் அமுக்கம் தர கனடவு சமன் என்பதால் N1 R × T1 சமன் N2 R × T2 என நேரடியாக எழுதலாம். N1க்கு பதிலாக M1 × M × T1 சமன் M2 × M × T2 என எழுதலாம். எனவே M2 சமன் M1 T1 × T2 என அமையும். M1 13 கிராம், T1 ஆரம்ப வெப்பநிலை 27 பாஸ் என்பதனால் கெல்வினில், தனி வெப்பநிலையில் அது 300 ஆக அமையும். இறுதி வெப்பநிலை 52 பாஸ் என்கின்றபடினால் அது 325 ஆக அமையும். இதை நாங்கள் 25ஆல் சுருக்கும் போது இது 12 முறையாகவும் இது 13 முறையாக அமையும். 13 கேன்சல். ஆகவே 12 கிராம். அப்ப இப்போது இந்த கொள்கலத்தில் உள்ள வாயுவின் திணிவு 12 கிராம். ஆரம்பத்தில் இருந்தது 13 கிராம். ஆகவே வெளியேற்றப்பட வேண்டிய வாயுவின் திணிவு 1 கிராம் என்கின்ற முதலாவது விடை. 1 கிராம் என்கின்ற முதலாவது விடையாக அமையும்.